சக்தி மசாலா வழங்கும் அவன் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2. ஸோ இன்னைக்கு நம்ம ராமநாதபுரம்ல ரொம்ப சிறப்பா குத்து விளக்கேற்றி மங்களகரமா இந்த நிகழ்வு வந்து ஆரம்பமாகிருக்கு. ஸோ இங்க வந்திருக்க ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் இன்னைக்கு நான் சமையல் சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்ற ஒரு ட்ரீமோட வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபுட் எல்லாம் டேஸ்ட் பண்ணிடலாமா? பெஸ்ட் தானே எல்லாமே? பெஸ்டா? பெஸ்ட் 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 அப்படின்றாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம். ஸோ சக்தி மசாலா வழங்கும் அவள் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2. பாப்போம், கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிப்போம் அப்படின்ட்டு சமையல் போட்டிலாம் கலந்து வந்தேன். நீ வந்து பரிசு வருங்க, வாங்க. ஆமாங்க. ஸோ இந்த சைடில் இருக்க எல்லாரும் கான்சன்ட்ரேஷனாக இருங்க. நான் எப்போ வேணாலும் நம்பர் சொல்லுவேன். 3 to 1. அதே பேரா கத்திச்சா அந்த ரொம்ப ஃபேமஸ்ங்க. ராம்நாடு தானுங்களா? ஓகே, சந்தோஷம். ஓகே, உங்க பேர் மேடம்? பிரியதர்ஷினி என்னன்னு வந்திருக்கீங்க? ராம்நாடு சடுங்க கீழக்கடை சடுங்க பேர் சொல்ல போது நான் என்ன கொஞ்சம் சிரிச்சிருப்பாங்க. டக்குனு மைக் எடுத்தாங்க. நீங்க தான் பாரம்பரியத்துக்கு வந்திருக்காங்க. லேடி உலக நாயகி. எஸ், உலக நாயகி போஸ்டர் மாதிரி உலக நாயகி வந்திருக்காங்க. ஓகே, அங்க பாத்தீங்களா அவங்க நாங்களும் வந்திருக்கோம். வீடியோ எடுக்கல, உங்க ஃப்ரெண்ட் தானே எடுத்துருவீங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கும் நாங்கள் ஒரு டாஸ்க் கொடுப்போம், ஒரு டைமருக்குள்ள. அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆகிட்டீங்கன்னா சக்தி மசாலாவோட கிஃப்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிடலாம். ஓகே. ஸோ இதுல இருந்து நாங்கள் 3 பேர் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேயா? அந்த 3 பேர்ல சரியா பதில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பரிசு இருக்கு, இல்லைன்னா இல்லை. ஓகே, ரெடியா? அக்கா உங்களுக்கு டைமர் ரெடியாங்க? சினிமா பாட்டெல்லாம் கேட்பீங்களா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வைப்பீங்களா? பொண்ணு போல ஒரு அந்த பாட்டு வந்து ராஜா சாங். ராஜா சாங் வைப்பாங்க. ஓகே, சரி. உங்களுக்கான அந்த கவுண்ட் ஆஃப் 30 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, ரெடியா? சிக்கனை வச்சு என்னென்ன ரெசிபிஸ்லாம் செய்யலாம்ன்றது டக்குன்னு சொல்லுங்க. மைக்க வச்சு தண்ணி போடுங்க. ஆமா, 3 to 1 ஸ்டார்ட். சிக்கன் குழம்பு, பொரியல், கிரேவி, கிரேவி பொடி சக்தி மசாலா இருக்கு, வாங்கி யூஸ் பண்ணுங்க. நல்லா 100 கிராம் பாக்கெட்ல இருக்கு. 3 தான் சொல்லியிருக்கீங்க. நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரை. அக்கா மாட்டுனா மட்டன், சிக்கனா சிக்கன்னு எவ்வளவு ஈஸியான டாபிக். ஆனா 5 தான் சொல்லியிருக்கீங்க. குழம்பு, சிக்கன் சுக்கா பண்ணலாம், சிக்கன் பிரியாணி ஊற்றிங்க, பொரியல் இருந்தாலும் 5 தான் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா சண்டை சிக்கன் பொரியல் ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டது இல்லைங்க. ராமநாதபுரத்துல நான் கத்துருக்கேன். ராமநாதபுரத்துல இன்னும் அசத்துறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள். தீபாவளி துணி வாங்கின கட்டப்பைகள் ஒழிச்சு வச்சிருக்காங்க. நான் பார்த்துட்டேன் அதெல்லாம். போலாமா? அடுத்து கீழக்கணக்கா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான டாஸ்கா நினைக்கிறீங்க. ஈஸியானதை கேட்பா என்கிட்ட கேளுங்க, கேட்போம். ஓகே, கீழக்கணக்கா கொஞ்சம் டஃப்பான டாஸ்கா, ரொம்ப டஃப்பா. இப்போ மாட்டாங்க பாருங்க. ஆமா, ராமநாதபுரத்துல ஒரு பஸ் நம்பர்லாம் சொல்லுங்க. பஸ் நம்பர் எப்படி தெரியும்? அதெல்லாம் கேட்க மாட்டேன், காலம் பஸ்ல போனது இல்லைங்க. அவங்க ஏர்போர்ட் தனி ஹெலிகாப்டர் வந்து புஷ்பா மாதிரி வந்து இறங்குவாங்க நினைக்கிறேன். எங்க மண்டபம் மொட்டை மாடியில பார்க் பண்ணிருக்கீங்க. அப்படி எப்படி வந்தீங்க? ஆனா அந்த கொஸ்டின் கேட்க போறது இல்லை. பதறாதீங்க. நீங்க பதறி வந்து உங்க சாப்பாடே கொடுக்க மாட்டீங்க போலையா? என்னங்க? ஓகே. ஸோ உங்களுக்கான பாட்டு என்னென்ன, உங்களுக்கான ஒரு வார்த்தை கொடுக்க போறேன். 30 செகண்டுக்குள்ள பாடல்கள் பேர் சொன்னா போதும் நீங்க. ஓகேயா? ரெடியா? சாதாரண விஷயம்தான். மழை வச்சு வரக்கூடிய தமிழ் சினிமா பாடல். மலை மலை விண்ணோர் விண்ணை தாண்டி வருவாயான்னு சொல்லாதீங்க. மலை மலை தான் வந்திருக்கு தம்பி. மலை மேகம் அந்த பாட்டு தானுங்க. பழைய பாட்டு நினைக்கிறேன்.
மேகம் வந்தா மழை வரும். மலையோரம் வீசும் காற்று. போதுங்க அக்கா. ஏங்க சாதாரண ஒரு விஷயம் மழை. ஒருவேளை ராமநாதன் நமக்கு அதிகமா மழை வரலன்றதுனால கொஞ்சம் மறந்து மேகம் வேற இருட்டிட்டு இருக்கு ஸ்ரீ. மேகம் வெட்டிட்டு இருக்குமா? சாயங்காலம் ஊருக்கு கிளம்பிடுமா நானு? ஓகே அக்கா, அவங்களாம் சமையல் செய்யும் போது பாட்டு பாடிக்கிட்டே தான் சமைப்பாங்க தெரியுமில்ல? ஆமா. பகுதிக்காரங்கள அவங்க வீட்டுல டிவி செலவே கிடையாது. அக்கா பாடுறது அவங்க வீடு வரைக்கும் கேட்பது எல்லாத்தையும் கட் பண்ணாங்க. அப்படியாக்கா? ஓகே சொல்றாருங்களா? சரிங்க, அவ்வளவு கஷ்டமாலாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. ஓகேங்களா? பாட்டே சொல்லணுன்றீங்களா? அப்படியா? என்னங்க? ஓல்டு சாங்ஸ் எல்லாமே தெரியும். ஓகே, உங்களுக்கான இது என்னன்னா பூக்கள் வச்சு வர பாடல்கள் எத்தனை சொல்ல முடியுமோ 30 செகண்ட் குள்ள சொல்லுங்க. பூக்கள் யாரா அது ஹிண்ட்? பூவே பூவே பொன்னம்மா கொஞ்சம் அப்படி திருப்புங்கம்மா அப்படின்னு அக்கா சொன்னாங்க. பொன்னம்மா முடிஞ்சு பாய். ரெண்டு சொல்லிருக்கீங்க. மூணு ரெண்டு சொல்லிருக்கீங்க. அக்கா பாட்டு பாடுறீங்கன்னு எனக்கு தெரியும். முடிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்து இந்த பக்கம் அக்கா வேற லஞ்ச் பேக். நீ நம்ம நொண்டி விளையாடுற அக்கா ஜெயிக்கணும் ஒத்த காலில் நிக்கிறியா? எப்பா காலை மிதிச்சிட்டேயா? நான் டாஸ்க் கொடுக்குறேன். ஓகே, தமிழ் மாதங்கள் வச்சு ஆரம்பிக்கிற பாட்டு தெரியாதா? சொல்றீங்க பாட்டு தெரியாதுன்ட்டாங்க. ராமநாதபுரத்துல ஒரு பிரைவேட் பஸ் பேர்லாம் சொல்லுங்க. அவங்க சொன்னே அவையார் சொல்றாங்க. பஸ்லயே போனது இல்லையா நீங்களும்? சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. கவுண்ட் அவுட் ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருங்க. பன்னீர் வச்சு என்னென்ன ரெசிபிஸ்லாம் செய்யலாம்? ஸ்டார்ட். பன்னீர் புலாவ், பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் புர்ஜி, பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் ஸ்டஃப்டு பன்னீர் மசாலா, ஸ்டஃப்டு பன்னீர் நான், பன்னீர் முஸ்தபா. நல்லா பாத்தீங்க. பன்னீர் மஞ்சூரியன். கல்யாண மண்டபத்தில் தெளிப்பாங்கலாம் சொல்லக்கூடாது, அது வேற பன்னீர் மசாலா தோசா. ஓகே, 10 சொல்லிருக்கு. வேற நல்லா கிளாப் கொடுங்க. 10 சூப்பரா சொல்றீங்க. இப்போதைக்கு வந்து 1 2 3 நீங்க 3 பேர் லீடிங்ல இருக்கீங்க. அவங்க 2 பேர் என்ன சொல்றாங்க பாப்போம். ப்ரேயர் பண்ணிட்டே நிக்கறாங்க ஸ்ரீனி. அக்கா சிரிச்சிட்டே இருப்பாங்க. நீ வேற அவங்க பேர் சொல்லும்போது எப்படி சிரிச்சாங்க தெரியல. அக்கா கேமரா பாருங்க. அண்ணா அவங்க எவ்வளவு நல்லா போட்டோ எடுக்கறாரு பாருங்க. சிரிப்பீங்கன்றதுனால மாஸ்க் போட்டீங்களா? பாருங்க. வடிவேல் கவனம் சிரிப்பு எப்படி இருப்பா இருக்கு. அந்த வெங்கல சொம்ப உருட்டி விட்ட மாதிரி கலக்கல இருக்கு. ஓகே அக்கா, உங்களுக்கான அந்த டாஸ்க் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம் ஸ்ரீனி. ஈஸியா மைக் கொடுத்துருமா அவங்கள்ட்ட? மைக் கிட்ட வச்சுக்கோங்க. ஓகேயா? இளையராஜாவோட காதல் பாடல்கள் சொல்லுங்க. அதான் காதல் பாடல்ங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே ஆல்ரெடி 6 செகண்ட் விட்டாங்க. ஏதாவது சொல்லுங்க. மைக் கிட்ட வச்சுக்கோங்க. காதல் பாடல்கள் அது அவங்களுக்கானது. காதல் ரோஜாவே. ஏற்கனவே நம்ம இசைக்குயலுக்கும் இசைஞானிக்கும் ஏதாவது பிரச்சனை. இவங்க காதல் ரோஜாவே அவரோட பாட்டுட்டீங்க. ஓகேக்கா, தேங்க்யூ. அவளுக்கு கொடுத்த மைக். அக்கா வேற சரி எனக்கு பதில் தெரியும் சார். இந்த ஸ்கூல்ல வந்து ஒருத்தர் எழுப்பி கேள்வி கேட்டா பதில் எனக்கு தெரியுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்க இருக்கிறாங்க. அகைன் இப்போ வரைக்கும் 1 2 3 நீங்க 3 பேர் இருக்கீங்க லீடிங்ல. சரியா? என்ன கேட்க போறானோ. எப்படிங்க லேட்டஸ்ட் சாங்லாம் கேட்பாங்களா?
அனிருத் பாட்டுலாம் கேட்டு ஹல்ல பத்தி அப்படி போட்டு டான்ஸ் ஆடுவாங்களா வீட்டில்? அதெல்லாம் கிடையாது. மனசுல பாட்டு டான்ஸ் ஆடுங்க, அவ்வளோதான் உங்களுக்கு. திருச்சி வந்தல்லே ஆனா அவ்வளோ ஈஸியானதெல்லாம் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு டாஸ்கா. ஸோ உங்களுக்கு என்னன்னா சைவம் தானே எடுத்துட்டு வந்திருக்கீங்க. என்னாச்சு? மட்டன் வச்சு என்னென்ன ஃபுட்லாம் செய்யலாம் சார்? மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, மட்டன் ஃப்ரை, கோலா ஒன்று, மட்டன் கோலா, அஞ்சு தான். மட்டன் கடலை பருப்பு, மட்டன் கடலை பருப்பு, பொட்டுக்கடலை 1/4 கிலோ 250 கிராம், மட்டன் பிரியாணி, மட்டன் 65. மட்டன் 65. இதெல்லாம் ஃப்ளோல போட்டு விடுறதுனால மட்டன் சாம்பார், மட்டன் ரசம்லாம் சொல்லுவீங்க போலயே. ஓகே, 7 சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ இதில் வந்து இப்போ ஷார்ட் லிஸ்ட் ஆகுது 1 2 3. அக்கா நீங்கள் வெயிட் பண்ணுங்க, அடுத்தது கூப்பிடுறேன். ஓகேங்களா அக்கா? மதன் பாபுக்கே டப்பு கொடுப்பீங்க போலீங்க அக்கா, நீங்கள் சிரிக்கிறதுல சேட்டை பண்ணுறேன். இளையராஜா பாட்டு எல்லாமே தெரியும், ஆனா என்ன பாடுறதுன்னு தெரியல. பியூட்டிஃபுல்லான இவங்க டாக்டர் யாருங்க? கீழக்கரை நீங்க தானா? அவங்க டாக்டர் என்னங்க இசை புயலோட பயங்கரமான ஃபேனா? காதலிக்க நேரமில்லை பாட்டு அது ஈடு இழுக்குதறி சாங்காவே தேட்டர் வருவாங்க போலயே. ஓகேங்க, வெயிட் பண்ணுங்க, அடுத்த கேம்ல கலந்துக்கிறோம். மாட்டீங்களா? ஈஸியா கேட்குறோம். உங்க பேர் என்ன? பேர் சொன்னீங்கன்னா பரிசு அப்படின்றலாமா? அதுவும் அவங்க சொன்னது பாருங்க, ஈஸியா கேட்கணும். ஈஸியா கேட்கணும், அவ்வளவுதான். பரமக்குடி சக்தி மசாலா வழங்கும் அவர்களுடைய சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2ல இன்னைக்கு கோல்ட் வின்னர் உடைய 1000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். இப்போது லைவ் புக்கிங்ல கலந்துட்ட 10 பேர், 3 பேருக்கு முதல் 3 பேருக்கு 2500 ரூபாய் வவுச்சரும், மீதமுள்ள 7 பேருக்கு 1000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் வழங்கப்படுது. கோல்ட் வின்னர் யூஸ் பண்ணி இன்னைக்கு எல்லாருமே குக் பண்ணியிருந்திருப்போம். அதே 7 கண்டஸ்டன்ஸுமே ஸ்டேஜ்ல ரிமைன் ஆகுங்க. கீழே இறங்க வேண்டாம், மற்ற யாரும் ஸ்டேஜ்ல இருங்க. Thank you, sir. நாகராஜன் சாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். Thank you, sir. Thanks for your support. Thank you. Thank you. And அடுத்ததா டாப் 10 கண்டஸ்டன்ஸ் மட்டும் இல்லாம உங்க கையில இருக்கிற அந்த கார்டு வச்சு ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருங்க.
செஃப் தீனா சார் கையால ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பர் வழங்கப்படுது. ஸோ அஸ்வின் ஸ்வீட்ஸோடைய கிஃப்ட் ஆப்பர் இன்னைக்கு டாப் கண்டஸ்டன்ஸாக இருந்த எல்லாருக்குமே வழங்கப்படுது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸோட கிஃப்ட் ஹேம்பர் நம்ம டாப் 12 கண்டஸ்டன்ஸ்க்கும் 5 ஃபைனலிஸ்ட் அண்ட் லைவ் போட்டியில் கலந்துக்கிட்ட மற்றும் இருக்க 7 கண்டஸ்டன்ஸ்க்கு சேர்த்து வழங்கப்படுது. ஸோ வேலையே ரொம்ப அழகாக இருக்குன்னு தான் சொல்லணும். டாப் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே நிற்கிறீங்க. ஒரு குரூப் போட்டோ எல்லாரும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபார்வர்ட் வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க. தேங்க்யூ. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை தொடர்ந்து எக்ஸோ ஆன்டி பாக்டீரியல் எக்ஸோ உடைய கிஃப்ட் ஹேம்பர் ஃபர்ஸ்ட் டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வழங்கப்படுது. முதலாவதாக சரண்யா அவர்களுக்கு செஃப் தீனா சார் அவர்கள் கையால ஆன்டி பாக்டீரியல் எக்ஸோ உடைய ஒரு கிஃப்ட் ஹேம்பர். அடுத்ததாக மஜிதா பேகம் ஆன்டி பாக்டீரியல் எக்ஸோ வழங்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பர். அடுத்ததாக சரிஃபா அடுத்ததா மகேஸ்வரி சுதாகர் அவர்களை தொடர்ந்து வனஜா ராதாகிருஷ்ணன். டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ் மட்டும் இல்லாம ஆன்டி பாக்டீரியல் எக்ஸோ உடைய ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பர் மற்றும் உள்ள ஒரே 7 பேருக்குமே இந்த மேடையில் வழங்கப்படுது. ஸோ இன்னைக்கு ராமநாதபுரம்ல நடந்த சக்தி மசாலா வழங்கும் அவர்களோட சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2